கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் வயிற்றிலிருந்து 2 ஜாதிகள் புறப்படும். 2 ஜாதிகள் யாரு? ஏசாவும் யாக்கோபும். அந்த 2 பேரை குறித்தும் தேவன் அன்னைக்கு ரெபேக்காளுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, அந்த 2 பிள்ளையில கர்ப்பத்தில் இருக்கும்போதே தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவருக்கென்று தெரிந்து கொண்டார், அவருடைய நோக்கத்துக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த 2 பிள்ளைகளுக்கும் நன்மை தீமைனா என்னன்னே தெரியாது. ஆனாலும் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? யாக்கோபை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறீங்க, அவருக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நீதியோ நம்மளுடைய கிரியைகளோ காரணம் அல்ல, நாம நல்லவங்க அப்படின்றது இல்லை. தேவன் உங்களை கருவிலேயே தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு செயல்படுவது தான் நம்மளுடைய வேலையா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவருடைய நோக்கத்தை விட்டுட்டு நம்ம வேற வழியில போகக்கூடாது. ஏன்னா அவர் நம்ம கருவில் இருந்தே தெரிந்து கொண்டார், உங்களை பிரித்தெடுத்து பரிசுத்தம் பண்ணி அபிஷேகம் செய்திருக்கிறார் அவருக்கென்று.